அனைவருக்கும் வணக்கம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க. இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் நேச்சுரல் லாங்குவேஜ் ஜெனரேஷன் மென்பொருளின் பெயர் என்ன? ஓகேவா? இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் மென்பொருளின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேர்ட் ஸ்மித். ஓகேவா? ஒரு இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் மென்பொருளின் பெயர் வேர்டு ஸ்மித் அப்படின்னு சொல்லுவாங்க. 2016 நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்த IBM நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினி எது? 2016 நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்த IBM நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினி எது? வாட்சன். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 3. பாரத ஸ்டேட் வங்கி உருவாக்கிய உரையாடு மென்பொருள் எது? பாரத ஸ்டேட் வங்கி உருவாக்கிய உரையாடு மென்பொருள் எது? இலா. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. இலா மென்பொருள் ஒரு வினாடிக்கு எத்தனை வாடிக்கையாளர்களுடன் உரையாடும்? இலா மென்பொருள் ஒரு வினாடிக்கு எத்தனை வாடிக்கையாளர்களுடன் உரையாடும்? 10,000. ஓகேவா? எத்தனை வாடிக்கையாளர்களுடன் உரையாடுமா? 10,000. கொஸ்டின் நம்பர் 5. ஜப்பானில் உள்ள சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் எது? ஜப்பானில் உள்ள சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் எது? பெப்பர். ஓகேவா? நெக்ஸ்ட், ஜப்பானில் பெப்பர் ரோபோ எத்தனை வகைகளாக கிடைக்கிறது? ஜப்பானில் பெப்பர் ரோபோ எத்தனை வகைகளாக கிடைக்கிறது? 3. கொஸ்டின் நம்பர் 7. சீன நாட்டில் தமிழ் கல்வெட்டு உள்ள துறைமுக நகர் எது? சீன நாட்டில் தமிழ் கல்வெட்டு உள்ள துறைமுக நகர் எது? சூன்சவ். கொஸ்டின் நம்பர் 8. சீனாவில் சிவன் கோவில் கட்ட ஆணையிட்ட சீன பேரரசர் யார்? சீனாவில் சிவன் கோவில் கட்ட ஆணையிட்ட சீன பேரரசர் யார்? குப்லாய் கான். கொஸ்டின் நம்பர் 9. தனிநபர் கணினிகளின் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் எந்த காலகட்டத்தில் அமைந்தன? தனிநபர் கணினிகளின் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் எந்த காலகட்டத்தில் அமைந்தன? 1980களில் அமைந்தன. கொஸ்டின் நம்பர் 10. இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று பாடியவர் யார்? இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று பாடியவர் யார்? பாரதியார். கொஸ்டின் நம்பர் 11. சீனாவில் எத்தனைக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் இயந்திர மனிதர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர்? சீனாவில் எத்தனைக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் இயந்திர மனிதர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர்? 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள். கொஸ்டின் நம்பர் 12. டிஜிட்டல் ரிவால்யூஷன் என்பதன் தமிழாக்கம் என்ன? டிஜிட்டல் ரிவால்யூஷன் என்பதன் தமிழாக்கம் என்ன? மின்னணு புரட்சி. கொஸ்டின் நம்பர் 13. வாட்சன் கணினி எத்தனை கோடி தரவுகளை சில நிமிடங்களில் அலசியது? வாட்சன் கணினி எத்தனை கோடி தரவுகளை சில நிமிடங்களில் அலசியது? 2 கோடி. கொஸ்டின் நம்பர் 14. எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டண்ட் என்பதன் சுருக்கம் என்ன? எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டண்ட் என்பதன் சுருக்கம் என்ன? இலா. கொஸ்டின் நம்பர் 15. திறன்பேசியில் உள்ள வழிகாட்டி வரைபடம் எதன் மூலம் இயங்குகிறது? திறன்பேசியில் உள்ள வழிகாட்டி வரைபடம் எதன் மூலம் இயங்குகிறது? செயற்கை நுண்ணறிவு. ஆளற்ற பல்பொருள் அங்காடிகளை உலகெங்கிலும் திறந்து வரும் நிறுவனம் எது? ஆளற்ற பல்பொருள் அங்காடிகளை உலகெங்கிலும் திறந்து வரும் நிறுவனம் எது? தனியார் இணைய வணிக நிறுவனம். கொஸ்டின் நம்பர் 17. எதிர்காலத்தில் நம்மை வளப்படுத்த உதவுவது எது? எதிர்காலத்தில் நம்மை
பலப்படுத்த உதவுவது எது? செயற்கை நுண்ணறிவு பற்றிய அறிவும் 4வது தொழிற்புரட்சி தொழில்நுட்பமும். கொஸ்டின் நம்பர் 18. கண்காணிப்பு கருவி அதாவது சிசிடிவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புவதற்கு பயன்படுவது எது? கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புவதற்கு பயன்படுவது எது? செயற்கை நுண்ணறிவு. கொஸ்டின் நம்பர் 19. திறன்பேசியில் உள்ள மெய்நிகர் உதவியாளர் அதாவது விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் செய்யும் செயல் எது? திறன்பேசியில் உள்ள மெய்நிகர் உதவியாளர் அதாவது விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் செய்யும் செயல் எது? மேலே குறிப்பிட்ட அனைத்தும் என்னென்ன? அழைப்பு விடுப்பது, செயலிகளை திறப்பது, கவிதைகளை தேடித் தருவது. இவை அனைத்துமே திறன்பேசியில் உள்ள மெய்நிகர் உதவியாளர் செய்யும் செயலாகும். கொஸ்டின் நம்பர் 20. டேட்டா சயின்டிஸ்ட் என்பதன் தமிழாக்கம் என்ன? டேட்டா சயின்டிஸ்ட் என்பதன் தமிழாக்கம் என்ன? தரவு அறிவியலாளர்கள். தரவு அறிவியலாளர்கள். கொஸ்டின் நம்பர் 21. செயற்கை நுண்ணறிவு பொதிந்த இயந்திரங்களுக்கு எது தேவையில்லை? செயற்கை நுண்ணறிவு பொதிந்த இயந்திரங்களுக்கு எது தேவையில்லை? ஓய்வு. கொஸ்டின் நம்பர் 22. திறன்பேசியின் உரிமையாளரின் முகத்தை அடையாளம் கண்டு திறக்கும் தொழில்நுட்பம் எதன் அடிப்படையில் இயங்குகிறது? திறன்பேசியின் உரிமையாளரின் முகத்தை அடையாளம் கண்டு திறக்கும் தொழில்நுட்பம் எதன் அடிப்படையில் இயங்குகிறது? செயற்கை நுண்ணறிவு. கொஸ்டின் நம்பர் 23. காணொளிகளை தொகுக்கும் அதாவது வீடியோ எடிட்டிங் தொழிலில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு என்ன? காணொளிகளை தொகுக்கும் தொழிலில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு என்ன? நேரம் வீணாவதை தடுப்பது. கொஸ்டின் நம்பர் 24. வணிக வானம் வசப்படும் யாருக்கு? வணிக வானம் வசப்படும் யாருக்கு? செயற்கை நுண்ணறிவு முதலில் சரியாக பயன்படுத்துபவர்களுக்கு. வணிக வானம் வசப்படும் யாருக்கு? செயற்கை நுண்ணறிவு முதலில் சரியாக பயன்படுத்துபவர்களுக்கு. கொஸ்டின் நம்பர் 25. பெப்பர் ரோபோ மனிதரில் எதிலிருந்து உணர்வுகளை புரிந்து கொள்கிறது? பெப்பர் ரோபோ மனிதரின் எதிலிருந்து உணர்வுகளை புரிந்து கொள்கிறது? முகபாவனைகளில் இருந்து பெப்பர் ரோபோ உணர்வுகளை புரிந்து கொள்கிறது. கொஸ்டின் நம்பர் 26. சீன கோவில் கல்வெட்டில் எந்த சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன? சீன கோவில் கல்வெட்டில் எந்த சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன? சோழர் கால சிற்பங்கள். கொஸ்டின் நம்பர் 27. சூன் சௌ துறைமுக நகர் எந்த நாட்டிற்கு வடக்கே 500 கல் தொலைவில் உள்ளது? சூன் சௌ துறைமுக நகர் எந்த நாட்டிற்கு வடக்கே 500 கல் தொலைவில் உள்ளது? தி நகர், சீனா. கொஸ்டின் நம்பர் 28. செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது டேஸ் எனலாம்? கணினி செயல்திட்ட வரைவு. அதாவது செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு எனலாம். கொஸ்டின் நம்பர் 29. மனிதரால் இயலாத அலுப்பு தட்டக்கூடிய கடினமான செயல்களை செய்வது எது? மனிதரால் இயலாத அலுப்பு தட்டக்கூடிய கடினமான செயல்களை செய்வது எது? செயற்கை நுண்ணறிவு உள்ள ரோபோக்கள். கொஸ்டின் நம்பர் 30. எதிர்காலத்தில் தானியங்கி ஊர்திகளால் அதாவது செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் ஏற்படும் நன்மைகள் எது? எதிர்காலத்தில் தானியங்கி ஊர்திகளால் ஏற்படும் நன்மைகள் என்ன? மேலே குறிப்பிட்ட அனைத்தும் என்னென்ன? விபத்துக்கள் குறையும், போக்குவரத்து நெரிசல் இருக்காது, எரிபொருள் மிச்சப்படும். கொஸ்டின் நம்பர் 31. டிஜிட்டல் லிட்ரஸி என்பதன் தமிழாக்கம் என்ன? மின்னணு கல்வி அறிவு. டிஜிட்டல் லிட்ரஸி என்பதன் தமிழாக்கம் என்ன? மின்னணு கல்வி அறிவு. கொஸ்டின் நம்பர் 32. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்பதன் தமிழாக்கம் என்ன? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்பதன் தமிழாக்கம் என்ன? மின்னணு சந்தைப்படுத்துதல். கொஸ்டின் நம்பர் 33.
இவ்வுலகை இதுவரை மென்பொருள் ஆண்டது, இனிமேல் டேஷ் தான் ஆளப்போகிறது. செயற்கை நுண்ணறிவு தான் ஆளப்போகிறது. கொஸ்டின் நம்பர் 34. செயற்கை நுண்ணறிவு எந்த கண நேரத்திற்குள் சரியான சொல்லை தேர்ந்தெடுக்கிறது? கால் நொடிக்கும் குறைவான நேரம். கொஸ்டின் நம்பர் 35. இதழியலில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல்களை செய்து வரும் தொழில்நுட்பம் எது? செயற்கை நுண்ணறிவு. நன்றி.